இந்தியாவிலே புறையோடி போயிருக்கக்கூடிய ஜாதி பாகுபாட்டை மேன்மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் ஒன்றிய பிஜேபி அரசினால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு முற்றாக நிராகரிக்கும் என்கின்ற நிலையில் அதற்கு மாறாக அவரவர்கள் விருப்பப்பட்ட கைவினைப் பொருள்களை உருவாக்குவதற்காகவும் நவீன முறையில் செயலாற்றுவதற்காகவும் கலைஞர் கைவினை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை 7297 நபர்களிடமிருந்து விண்ணப்பம் பெறப்பட்டு 28 கோடி ரூபாய் மானியத்தோடு 138 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் விரைவில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களாலே தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான திருக்கோயில்களை கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் முன் எப்போதுமே இல்லாத அளவிற்கு இந்து சமய அறநிலையத்துறை மிகச் சிறப்பாக பணியாற்றி வருவதை நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் நன்றாக அறிவார்கள். கடந்த 4 ஆண்டுகளில் 2662 கோயில்களுக்கு திருக்குடமுழுக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதை ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமான 7327 ஏக்கர் நிலங்களும் 36.38 லட்சம் சதுரடி மனைகளும் 5.98 லட்சம் சதுரடி கட்டடங்களும் இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய பெரும் முயற்சியின் காரணமாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு திருப்புகோயிலுடைய வசமாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த முயற்சிகளின் காரணமாக பெறப்பட்டிருக்கக்கூடிய இத்தகைய சொத்துக்களுடைய மொத்த மதிப்பு 7185 கோடி ரூபாய் ஆகும் என்பதை நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.